துணை. வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்று நாம சிந்தனை உரையாக கேட்கக்கூடியது அனுபவ உரை. அதாவது நாம ஒரு பட்டறை வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம ஆனந்த யோக நிலையத்திலே ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் பட்டறை வகுப்பு என்று ஒன்றை நாம் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகுப்பினுடைய நோக்கம் இப்பிறவியில் இறை உணர்வு பெறுதல் என்பது. இறை உணர்வு பெறுதல் எளிது என்றாலும், நாம் அதை ரொம்ப கிரிட்டிக்கலா பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? வாழ்வு என்பது மிக எளிது. ஏன்னா ஒரு புழு, பூச்சி கூட இந்த பூமியில அற்புதமாக வாழ்ந்து செல்கிறது. இல்லையா? மனிதன் நாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? ரொம்ப அதிக கடினப்படுத்தி வச்சிருக்கிறோம். வாழ்க்கை என்பது கடினமே அல்ல. ஒரு பறவை பறக்கிறது, தன் வாழ்நாள் முழுக்க திருப்தியா வாழுது, அதுக்கு உணவு கிடைக்குது, உறைவிடம் இருக்குது, அதனுடைய தேவைகளை இயற்கை அற்புதமா நிறைவேற்றுது, வாழ்க்கையை நிறைவு செய்யுது. சரிங்களா? எதுவுமே நோயில படுத்து சாகிறதா எங்கேயுமே பெரிதாக கேள்விப்படல நம்ம. அப்போ எல்லா உயிர்களும் இந்த இயற்கையில இயல்பா வாழும்போது, மனிதன் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்னா, நம்ம இந்த வாழ்வை பற்றிய அறியாமையில என்ன பண்ணி வச்சுட்டோம்? வாழ்க்கைய சிரமப்படுத்திட்டோம். அப்ப அந்த சிரமத்திலிருந்து நம்ம இயல்பு நிலைக்கு போறது இன்னைக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. இறையுணர்வு பெறுவதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவார்ன்னா, ஜீசஸ், நீங்கள் குழந்தையாக மாறுங்கள் என்று சொல்லுவார். குழந்தைக்கு மனதில எதுவுமே இருக்காது இல்லையா? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. இப்ப நீங்க திட்டுனீங்கன்னா, அது வஞ்சம் வச்சுக்காது. உங்கள வெறுக்காது. அப்போதைக்கு கோவப்படுமே தவிர, அடுத்த செகண்ட் உங்ககிட்ட வந்து பேசும். சரிங்களா? அப்போ இது குழந்தை தன்மைக்கு நம்ம மாறணும். ஆனா, இப்ப நம்ம ரொம்ப கடினமான மனிதத்தன்மை, மிருகத்தன்மையில இருக்கிறதுனால, நமக்கு குழந்தைத்தன்மை மாறுறதுங்கிறது பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. அதுபோல இந்த வாழ்வியல் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானது. பட் நம்ம ரொம்ப அதை கடினப்படுத்தி வச்சிருக்கிறதால, எளிமையா இருக்கிறது, செய்யறது கஷ்டமா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இயற்கை வாழ்வியல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில எழுந்த உடனேயும் ஒரு கிரீன் ஜூஸ் போட்டு குடிங்க அப்படிம்பாங்க. கிரீன் ஜூஸ்னா ஒண்ணும் இல்ல. ஆ ஒரு கொஞ்சம் வில்வ இலை, ஒரு 2 இலையோ, 3 இலையோ போட்டு ஒரு ஜூஸ்ல மிக்ஸியில அடிச்சு, அதை பிழிஞ்சு, அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து குடிக்கணும். இவ்வளோதான். அதாவது வில்வ இலை இருக்கணும் நம்மகிட்ட. ஒரு 3 இலைய மிக்ஸியில போட்டு ஒரு சுத்து சுத்தி, அதை பிழிஞ்சு, அதை தண்ணீல போட்டு குடிக்கணும். இவ்வளோதான் கிரீன் ஜூஸ். அல்லது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து, ஒரு மிக்ஸியில போட்டு அடிச்சு, அதை ஒரு பிழி பிழிஞ்சு, அதில தண்ணி ஊத்தி குடிக்கணும். இவ்வளோதான். இது எவ்வளோ சிம்பிளான வேலைன்னா, இதுக்கு மேல சிம்பிளான வேலை இருக்குமான்னு தெரியல. ஏன்னா, இலை இருக்குது, கழுவுறோம், மிக்ஸியில போட்டு ஒரு சுத்து சுத்துறோம், ஜூஸ் புழிஞ்சு குடிக்கிறோம். அதிகபட்சம் 1 நிமிஷம், 2 நிமிஷம் வேலை. அவ்வளோதான் இது டைம். ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கிறதால சொல்றேன். ஒரு அம்மா சொல்றாங்க, "காலையில நான் அந்த ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கிறது கூட ஈஸியா இருக்குங்கய்யா. ஆனா இந்த கிரீன் ஜூஸ் போட்டு குடிக்கிறது கஷ்டமா இருக்குது" அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி மாறி இருக்கும் பாருங்க. ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கிறது ஈஸியா இருக்காமா. அதுக்கு பால போய் வாங்கிட்டு வந்து, அதை காய்ச்சி, அதை ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அந்த காஃபிக்கான பிரிப்பரேஷன் ப்ராப்பரா பண்ணி, அது எல்லாம் சரி அந்த குண்டா கழுவுறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் ஆகும். சரியா? இது எல்லாம் வச்சு குடிக்கிற அதாவது எது நமக்கு பழக்கத்துல இருக்குது, எது புதுசா இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்குது. புரியுதா இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இப்ப நீங்க செய்யற செயல் ரெகுலரா என்னோட பழக்கத்துல இருக்குது அப்படின்னா, அது எத்தன மணி நேரம்னாலும் நம்ம செஞ்சுர்றோம். இந்த தியானத்தையே எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ம 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்றோம். எல்லாராலயும் முடியுது. ஆனா புதுசா வர்றப்ப, "ஐயோ! என்னப்பா 10 நிமிஷமா? எப்படி கண்ண மூடிட்டு உட்கார்றீங்கன்னு?" கேட்கிறோம். அந்த மாதிரி
இப்ப இயற்கை வந்து இயல்பு நிலையில எளிமையா இருக்குது. பட் நாம கடினமா மாறுனதுனால, அந்த எளிமைக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. இதுதான் பிரச்சனை இப்போ. சரி, அந்த விதத்துல இறையுணர்வை பெறணும்னா நம்ம எளிமையாக மாறியே ஆக வேண்டும். இறையுணர்வை பெறுவதற்கு மட்டுமல்ல, நீங்க இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழணும்னா, நிச்சயமா உடல் ஆரோக்கியம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை. நான் அதனால தான் அடிக்கடி சொல்றது. மகரிஷி அவங்க மெஞ்ஞானம் பெறுவது நம்ம நோக்கமா இருந்தாலும், முதல்ல என்ன வேணும்? உடல் நலம் வேண்டும். உடல் நலம் நன்றாக இருந்தால் மட்டுமே, உயிர் நம்ம உடம்புல தங்கி நீண்ட நாள் நம்மால வாழ முடியும். நீண்ட நாள் வாழ்ந்தால் மட்டுமே, நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் கழித்து, நமக்கு தேவையான பொருட்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் ஈற்றி, நிறை செல்வத்தை பெற முடியும். அப்ப அந்த உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வத்தோட வாழக்கூடிய ஒரு நபர் தான், பிறருக்கு ஈகை புரிந்து தன் உடல், உயிர், மனம், அறிவு இவற்றை பிறருக்காக கொடுத்து உயர் புகழைப் பெற முடியும். அப்படி பெறுகின்ற நபரால் மட்டும்தான் மெய்ஞானத்தை அடைய முடியும். உணர முடியும். இதுதான் அதுக்கு இருக்கிற வழி. ஒரே வழி. அப்ப உடல் நலமின்றி எதுவுமே சாத்தியமாகாது. மெஞ்ஞானமோ, உயர் புகழோ, நிறை செல்வமோ, நீண்ட ஆயுளோ எதுவுமே சாத்தியம் இல்ல. அப்ப அந்த உடல் ஆரோக்கியத்தை பெறணும் அப்படிங்கிறதுல தான் இந்த பட்டறை வகுப்பு நோக்கமா வச்சிருந்தோம். ஆனா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, கிட்டத்தட்ட 37 பேர் நேரடியாவும், கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல ஆன்லைன்லயும் கிட்டத்தட்ட 57, 60 பேர் பக்கம் பட்டறை வகுப்புக்கு வந்தது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். வந்தவங்கள்ல நேரடியா வந்தவங்க எல்லாமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த முறை உணவு, வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? நெறைய பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம அந்த இயற்கை வாழ்வியல் கேம்ப முழுசா நடத்தணுங்கிறது தான் நோக்கமா இருந்தது. பட் அதுல சில விஷயங்கள விடுத்து, முக்கியமான சில விஷயங்கள மட்டும் அது எல்லாமே முக்கியம் தான். ஒரு 50% இவங்களுக்கு இப்ப குடுத்துருக்குறோம். அதிலேயே அவங்களுக்கு நெறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இத நீங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால, அந்த நேரடியா மற்றும் ஆன்லைன்ல வந்த அன்பர்கள், ஆன்லைன்ல வந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா இங்க உணவு, வாழ்க்கை முறை எல்லாமே சேஞ்ச் பண்ணோம் நாம. சரிங்களா? அதுல காலையில பழங்கள், மதியானம் காய்கறிகள், இரவுல கன்சர்வேட்டட் குக்டு ஃபுட் என்று சொல்லக்கூடிய சத்து கெடாத முறையிலே உணவை சமைத்து சாப்பிடுவது. அதேபோல காலையில அல்கலைன் ஜூஸ் அண்ட் டோனா குடுக்கறதுன்னு சொல்லக்கூடிய அது ஒரு மெத்தேடு. சரிங்களா? எனிமா இல்ல. எனிமா மாதிரி இது வேற ஒரு மெத்தேடு. அதேபோல கண் கழுவுதல் போன்ற சில விஷயங்கள். சன் கேசிங் என்று சொல்லக்கூடிய சூரிய ஆற்றலை உணவாக பெறக்கூடிய நிலை. இதெல்லாமே இதுல நம்ம சொல்லிக் குடுத்திருந்தோம். அது எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. குறிப்பா ஜாக்கிங் போறது, எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணாங்க. எல்லோரோட உடல்லயும் ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நிகழ்ந்திருக்கும். இந்த 3 நாள்லயே இவ்வளோ சேஞ்ச் இருக்கும்னா, 6 நாள் வகுப்புல அவங்க இன்னும் பல விஷயங்களை செய்யும்போது, இன்னும் முழு மாற்றம் வரும். அந்த மாற்றங்கள உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறாங்க. இத ஏன் நீங்க கேட்கணும் அப்டின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கேட்கும்போது தான், நீங்க அதுல ஃபியூச்சர்ல கலந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமையும். இந்த ஒரே ஒரு பட்டறைக்கு மட்டும் தான் அந்த 3 நாள் வகுப்ப நம்ம நடத்தியிருக்கிறோம். இனிமேல் அப்படி நடக்காது. இனி எப்பவுமே அந்த இயற்கை வாழ்வியல் கேம்ப் 6 நாள் வகுப்பாக நடைபெறும். அப்ப இந்த 3 நாள் வகுப்போட சக்சஸ் ரேட் எப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு அவங்கள அனுபவ உரை பேசுறதுக்கு சொல்றேன். எப்படி சக்சஸ் ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்திருந்த 37 பேர்ல, இப்ப அடுத்த டிசம்பர் மாதம் 5 டூ 10 நாம வந்து அங்க அந்த 6 நாள் கேம்ப் நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? அவங்க அக்கர்மா ஃபவுண்டேஷன் அ அவங்கட்ட இருந்து நம்ம வந்து இங்க நம்ம நடத்துறதுக்கு அவங்க பர்மிஷன் குடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 5 டூ 10 நடத்துறோம். இதுக்கு உங்களுக்கு போஸ்டர்லாம் வராது. சரிங்களா? ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி புக்டு. 25 பேர் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டி. நம்ம அன்பர்கள் வந்தவங்க அத்தன பேருமே வந்து அப்படியே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 25லேருந்து 27 பேர் வரேன்னு சொல்ட்டாங்க. அப்ப இதுதான் இந்த வகுப்பினுடைய ஒரு வெற்றி என்று நான் கருதுகிறேன். சரிங்களா? ஒரு சிலர் சூழல் காரணமா வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர,
மற்ற எல்லோருமே இதுக்கு வரணும். இது வந்து வாழ்க்கையில ஒரு முறை எடுத்தா போதும். அதை ஃபாலோ பண்றது தான். எப்படி உடற்பயிற்சி, காயகல்ப, தியானம் ஒரு முறை எடுத்துட்டு, அப்புறம் இதை ஃபாலோ பண்றது தான். சரிங்களா? அப்ப லைஃப்ல ஒன்ஸ் நாம இதை தெளிவா எடுத்துக்கொள்ளும்போது, உங்க வாழ்வியலை பற்றிய பல புரிதல்கள், குறிப்பாக நோய்னா என்ன? ஆரோக்கியம்னா என்ன? என்று பல்வேறு புரிதல்களை நீங்க புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இதுல முதல் அனுபவம் பேசுறவங்க சிலர் நல்லா சொல்லலாம். சிலர் கடைசியா அனுபவம் பேசுறவங்க நல்லா சொல்லலாம். யாருடைய அனுபவம் எப்படி வரும்னு தெரியாது. பட் உங்களுக்கு தேவையான அனுபவம் எதா வேணா இருக்கலாம். சரிங்களா? அதனால இந்த ஒரு 3/4 மணி நேரம் அதிகபட்சம் 1 மணி நேரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த 1 மணி நேரத்த இந்த அனுபவத்துக்காக நீங்க கொஞ்சம் உங்க செவிகளை தயார்படுத்திக்கோங்க. அந்த அனுபவத்தை நீங்க கேட்கும்போது தான், அந்த அனுபவம் உங்களுக்குள்ள போய் வேலை செய்யும். அதாவது இந்த வகுப்பு நடத்துறப்ப, நான் 13 நாள் மகரிஷியோட பயிற்சிக்கு போறப்ப, ஒரே ஒரு விஷயம். ஆ அ ராம்ராஜ் காட்டன் ஐயா வந்து ஒரு புரோகிராம்ல வந்து ஜாயின் பண்ணி, அவருக்கு இந்த சளி தொந்தரவு இருந்து எனக்கு முழுசா சரியாச்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு இது மேல நம்பிக்கை வந்து பல மடங்கு ஆச்சு. எனக்கு சளி தொந்தரவு ஆல்ரெடி இருந்தது. அது இந்த பயிற்சியில சரியாகுமான்னு ஒரு டவுட் இருந்தது. எல்லாரும் எல்லா நோயும் குணமாகும்ன்னு சொன்னாங்களே தவிர, இது குணமாகும்ன்னு சொல்லல. நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம பிரச்சனை குணமாகும்ன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா ஒரு சந்தோஷம். எல்லா பிரச்சனையும் குணமாகும்ன்னு சொல்றத விட, நம்ம பிரச்சனை குணமாகுதுன்னு சொல்லணும். அதுபோல இவங்க பேசுறவங்க யாருடைய உரை வேணாலும் உங்களுக்குள்ள ஒரு அகத்தூண்டுதலை ஏற்படுத்தலாம். வாய்ப்ப நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? இப்ப அனுபவ உரை பேசக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே, நீங்க உங்களோட ஹேண்ட்ஸ ரைஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியுமா? எல்லாருக்குமே? புதிதா இருக்கிறவங்களும் இருப்பீங்க. சரிங்களா? உங்களோட ஃபோன்ல, ஸ்க்ரீன்ல கீழ வந்து ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அத தொட்டு உங்களோட கைகள உயர்த்திக்கோங்க. ஒவ்வொருத்தரா அப்ப பேசுறதுக்கு அனுமதி குடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் 2லிருந்து 3 நிமிடம் பேசுங்க. அப்படி பேசுனா ஒரு ஒரு 5லிருந்து அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்லிட்டாங்க சார். அதனால பழம் சாப்பிட்டப்போ உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? காய்கறிகள் சாப்பிட்டப்போ உங்க அனுபவம் எப்படி இருந்தது? அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க உடல்நிலை எப்படி ஃபீலா இருந்தது? ஜாக்கிங், வாக்கிங் போயிட்டு வந்ததுலேருந்து உங்க உடம்புல என்ன மாற்றம் வந்திருக்கு? அதேபோல ஹோலா உங்களோட பாடியில என்னென்னவெல்லாம் சேஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அது எல்லாத்தையுமே நீங்க சொல்லலாம். அவங்க சொல்றாங்கன்னு தவிர்க்கிறதோ, இவங்க சொல்றாங்கன்னு தவிர்க்கிறதோ தேவையில்ல. சரிங்களா? ஓகே, மகிழ்ச்சி. ஆமா, கோ-ஹோஸ்ட் யாருங்கம்மா? நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சௌந்தரராஜன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்களே, இந்த அன்மியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஐயா, ஓகேங்கய்யா. முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. நீங்க இன்னைக்கு அப்படியே அப்படியே பேசுறேங்க ஐயா, வேலையில இருக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். இந்த முறைதான் எனக்கு பட்டற வகுப்பிற்கு கலந்து கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மிகவும் மகத்தான வாய்ப்பாக பட்டற வகுப்பில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்குமே கிடைத்ததென்றால், அது வாழ்வில் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு, சந்தோஷம், ஆனந்தம் அனைத்துமே கிடைத்து, இதனால் நமக்கு தேவையானவை எல்லாமே அடைய முடியும் என்று எல்லளவும் சந்தேகமில்லா மன உணர்வு. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்ற குரலுக்கு தகுந்தபடிதான் வகுப்பு இருந்தது. இதுவரை நாம் அறிந்திராத இயற்கை வாழ்வியல்,
இத்தனை நன்மைகளா? சாதாரண நடைமுறை வாழ்க்கை, அதை கடைபிடித்து வாழ்ந்தாலே வாழ்விலே யாருக்கும் எதற்கும் எந்த வகையிலும் தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் மிக உயர்ந்த உன்னத வாழ்வு வாழ முடியும் என்பதை ஓசோ மகானின் பயிற்சி முறையை கற்று அதில் மிகவும் பயனடைந்து தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாமர மக்கள் அனைவரும் இந்த இயற்கை வாழ்வியல் முறையை கற்றே ஆக வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே குமரனாக ஆண்களையும் குமரிகளாக பெண்களையும் ஆக்க முடியும் என்றால் இன்னும் வேறென்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. அதே போல மதன் ஐயாவின் தந்தையார் அவர்களுக்கு 70 வயது இருக்கும். அவரும் 10 நாள் முன்புதான் இப்பயிற்சியை எடுத்துள்ளார்கள். 4 கிலோ எடை குறைந்துள்ளது, உடல் சுறுசுறுப்பாக உள்ளது, இருந்த நோயெல்லாம் மாயமாகிவிட்டது என்று கூறினார்கள். இத்தகைய பயிற்சி முறையை பாடமாக குரு ஐயா அவர்கள் குருவாக இருந்து இயற்கை வாழ்வியலை உணர வைத்ததற்கு கோடான கோடி நன்றிகள். இந்த பயிற்சியை இறை சாதனை மார்க்கத்தின் அன்பர்களுக்காக அகிலத்தையே தந்திடுவேன், அகிலமே நாம் தான் என்று நல்ல தெளிவாக உணர்த்தி இன்னும் தன்னால் என்ன கொடுக்க முடியும் என்ற ஆராய்ச்சியிலேயே இருந்து இந்த 3 நாள் பயிற்சியை கொடுத்துள்ளார்கள். நமது இறை சாதனை மார்க்கத்தின் தந்தையாகவும் தாயுள்ளத்தோடு சிறு மாணவியரையும் நம்மையும் சேர்த்து அரவணைத்து நமது அன்பிற்கினிய மதன் ஐயா அவர்களுக்கு அனைவரது சார்பாக எனது மனப்பூர்வமான நன்றிகள். 3 நாள் பயிற்சிக்கு இத்தனை சிறப்பு. அடுத்து 6 நாள் அதில் முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று கூறி பேரானந்தத்தோடு நிறைவு செய்கின்றேன். அதே போல பார்த்தீங்கன்னா சாப்பிடாமையே இப்போ இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. அதே போல ஞாயிற்றுக்கிழமை மாலை நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து மதன் ஐயாவோடு திருமணத்திற்கு சென்றிருந்தோம். நம் மதன் ஐயா அவர்களுக்கு கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் சிறப்பான வரவேற்பு. அதிலே நமக்கெல்லாம் நெல்லுக்கு பாயும் தண்ணீர் புல்லுக்கு பாயும் என்பது போல நமக்கும் சிறப்பு கிடைத்தது. மதன் ஐயா அவர்கள் மணமக்களையும் சிறப்புடன் வாழ்த்தி அவருடைய சொந்த பந்தங்களையும் உற்றார் உறவினர்களையும் வாழ்த்த சொல்லி அந்த பெரிய அரங்கத்திலே நிரம்பியிருந்த அனைவரும் வாழ்த்தியது மிகவும் அழகாய் இருந்தது. டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களும் சிறப்பு வாழ்த்தினார்கள். நாங்கள் அனைவரும் வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். உணவுக்கு பதிலாக பழங்களை சாப்பிட்டு அங்கிருந்து வந்தோம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கல்யாணி குமரேசன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். என்னோட அனுபவம் என்னன்னா, வீடியோ வரலைங்க ஐயா, வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறேன் நான். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நான் ஏற்கனவே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுங்க ஐயா, யூட்ரஸ் பிரச்சனை இருந்தது. குரு அண்ணா சொன்ன மாதிரி அலோபதியில போனா ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டா ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க. அந்த அனுபவ உரையை நான் அங்கேயும் ஷேர் பண்றேன், இப்பயும் நான் சொல்றேன் குரூப்புக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு. எனக்கு இந்த மெனோபாஸ் டைம்ல ப்ளீடிங் கட்டி கட்டியா போனது, ரொம்ப பெயினும் இருந்தது. செக் பண்ணா அது பல்கி யூட்ரஸா இருக்குதுன்னு சொன்னதுனால போனா இனி என்ன குழந்தையா பெற்றுக்க போறீங்க, யூட்ரஸை ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, எதுவுமே இல்லாம இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் ஹோமியோபதிக்கு போனேன். ஹோமியோபதிக்கு போய் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப அப்புறம் பெயினா இருந்தது. அப்ப நம்ம வாழ்வியல் மாற்றத்தை வாழ்வியலை மாற்றணும் அப்படின்ட்டு சிவசைலத்துக்கு ஒரு 10 days போயிருந்தேன், அங்க இயற்கை வாழ்வியலுக்காக. அப்புறம் அதோ ஃபாலோ பண்ணேன் 3 மாசம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பவித்ரா நேச்சர் கேர் போய் இயற்கை வாழ்வியலுக்கு அங்க டேப்லெட் எடுத்து இயற்கை வாழ்வியலோட நான் கலந்துக்கிட்டு ஹோமியோபதி டேப்லெட் எடுத்தேன். அப்புறம் ஹோமியோபதியை ஸ்டாப் பண்ணிட்டேன்.
இந்த இது இயற்கை வாழ்வியலே வந்ததுனால எனக்கு அப்ப ரொம்ப வெயிட்டும் போட்டுருச்சு. எக்ஸசைஸ் பண்ண முடியல, பெயின் ரொம்ப இருக்கிறதுனால. அப்புறம் இந்த வாழ்வியலுக்கு வந்த பிறகு 67 கிலோ ஏறிட்டேன். அந்த வாழ்வியலுக்கு வந்த பிறகு கரெக்டா 3 மாசம்தான் 10 கிலோ குறைஞ்சிட்டேன். சடனா 10 கிலோ குறைஞ்சிட்டேன். இதுல ஒரு எனக்கு அனுபவம் இருந்தது. ஆனா அங்க பட்டறை வகுப்புக்கு வந்தப்ப அந்த இயற்கை வாழ்வியலோட சாப்பாடு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். காலைக்கு ஜாக்கிங் போறது, சூரியன் இது பண்றது, மூக்கு கழுவுறது, கண்ணு கழுவுறது, அது ப்ராப்பரா என் ரொட்டீனா இருந்தது என் வாழ்க்கையில. ஆனா அங்க வந்து என்ன அனுபவம் எனக்கு கிடைச்சதுன்னா, ஆஹ் குரு அண்ணா வந்து அந்த பழங்கள் வந்து ஆர்டரா 5 பழம் சொல்லுவாங்க. ஆனா அண்ணா வந்து 1 பழம் தான் சாப்பிட சொன்னாங்க. மதியம் காய்கறி வந்து அதேதான். எண்ணெய் வந்து உப்பும் பெப்பரும் போட்டுக்க சொன்னாங்க. அண்ணா வந்து அது போட வேண்டாம்னு சொன்னாங்க. அது ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. எதனாலன்றப்ப மறுநாள் கிளாஸ்ல வந்து எதனால போடக்கூடாதுன்றது அந்த அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இரவு வந்து எப்படி அங்க வந்து சாப்பிட்டேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து வாட்டர் சங்கல்பம் வந்து எப்பயுமே இந்த யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறப்ப வாட்டர்ல சங்கல்பம் பண்ணி தான் நான் வந்து தண்ணியே குடிப்பேன். ஆனா அந்த ஐயா பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அவங்க வந்து இந்த வாட்டரோட இது சங்கல்பம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நடத்துனாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வித்தியாசமான அனுபவமும் இருந்தது. அதனால வந்து பாயில் பாயில் எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது அண்ணா சொன்னது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இதுல ஒரு அனுபவம் வந்து மதன் ஐயா கிட்ட வந்து எனக்கு ஆக்னே வரல அப்படின்னு டச் கொடுக்க சொன்னேன். எதனாலன்ட்டு எனக்கு வந்து புரியவே இல்லை. எதுக்குன்னா பாத்ரூம்ல வந்து ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். அது கை அடிபட்டு பேக் சைடு கொண்டு போக முடியாம வலி வந்துருச்சு. சாரி கூட கட்ட முடியாத வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போனா அவங்க பிசியோதெரப்பி பண்ணணும்ட்டாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க அந்த பெயினுக்காக. அதுக்கப்புறம் நடந்ததுதான் இந்த ஆக்னி எனக்கு வரவே இல்லை. ஏன்னா நான் வந்து 2001 இருந்தே மகரிஷி இதுல இருக்கேன். 26 வருஷமா இருக்கிறேன். என்ன நல்லா கரெக்டா ரொட்டீனா நம்ம மெடிடேஷன் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்ட்டு எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், ஏன் ஆக்னி வரமாட்டேங்குது, பேக்ல போய் 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 நம்ம யோசிச்ச பிறகுதான் எனக்கு வந்தது. நம்ம டேப்லெட் எடுத்ததுனாலதான் எனக்கு வந்து ஆக்னி வரல அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மாலதி அம்மா டச் கொடுத்தாங்க. எனக்கு இப்ப வரைக்கும் நல்லா வருது. மற்றபடி வந்து காலையில ஜாகிங் இதுல எனக்கு என்ன அனுபவம்னா, ரொம்ப ஒரு கூட்டு குடும்பமா ஜாக்கிங் போனது, கூட்டு தவம் பண்ணுனது, கூட்டா எக்ஸசைஸ் பண்ணது, ஒரு ஃபேமிலியா வந்து காய்கறி நறுக்கி காய்கறி ஒரு ஃபேமிலியா சமைச்சு சாப்பிட்டது, இது எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு போனோமா, டூருக்கு போனோமா, மெடிடேஷனுக்கு போனோமா அப்படின்றது இல்லாம ஒரு குடும்பமா எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கருத்து கருத்து பரிமாறுதல், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணேன். மகரிஷி சொன்ன மாதிரி எல்லாரும் இறைவனோட குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல நான் நிஜமாவே ஃபீல் பண்ணினேன். இதே மாதிரி நம்ம சொந்தங்கள், சுற்றத்தார்கள், அந்த ஊர் மக்கள், உலக மக்கள்லாம் இப்படி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மகரிஷி கண்ட கனவு எவ்வளவு நிஜமாகும், அப்படியெல்லாம் நான் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன் நானு. அப்புறம் மதன் ஐயாவோட கைடன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. யாரையும் ஹர்ட் ஆகாம அதாவது ஒரு அன்போட, யாரும் எந்த இடத்துலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ட்டு ஒரு அன்போட நல்லா கைட் பண்ணாங்க. அதே மாதிரி குரு அண்ணா ஸ்பீச்சும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. மதன் ஐயாவோட அப்பாவும் ரொம்ப வந்து கேட்டு கேட்டு எல்லாம் வாங்கி சாப்பிடுங்கன்ட்டு அன்பா சொன்னது, இது எல்லாமே நான் அற்புதமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா போன மாசம் வந்து நான் ஆன்லைன்ல தான் எடுத்துக்கிட்டேன். ஐயா வந்து நேரடியா வந்தா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அந்த உந்து வேகமோ என்னமோ சங்கல்பமும் போட்டு இந்த வட்டம் நான் நேரடியாவே வந்துட்டேன். ஏன்னா நான் தனியா போனதே கிடையாது. 2வது எங்க குரூப்ல இருந்து ராமஜெயம் ஐயா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள பேசி அவங்க வந்து கைடன்ஸ் கைடன்ஸ் பண்ணி கூட என்னை கூட்டிட்டு போனாங்க.
ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஏன்னா இப்படி தெரியாதவங்கலாம் சேர்ந்து சேர்ந்து போறது ரொம்ப வந்து ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா? அதனால ஒரு குடும்பமா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு புது அனுபவமா எனக்கு இருந்ததுங்க ஐயா. நான் அவ்வளோதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றி ஹலோ. அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதுமதி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் வந்து முத இந்த பட்ற கிளாஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா போனது வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன்ல தான் நானும் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு வந்து போக முடியாத ரொம்ப ஏக்கமா தான் இருந்துச்சு. வாழ்த்து சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு இறையருள் இந்த தடவ வாய்ப்பு குடுத்தாங்க. அதுவும் இந்த தடவ வாய்ப்பு குடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைச்சது. ஏன்னா, இயற்கை வாழ்வியல் முறையில நம்ம வந்து எப்படி நம்மளுடைய உடலையும், மனசையும், உயிர் சக்தியையும் நம்ம எப்படி வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அருமையா குடுத்தாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு இறைக்கும், குருவுக்கும் நன்றி கூறி, என்னோட அனுபவத்த வந்து நானு ஆரம்பிக்கிறேன். நமக்கு மதனையா அடிக்கடி சொல்வாங்க, "பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்ப வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும்" அப்படின்னு. இயற்கையால் ஆன இந்த உடம்ப நம்ம இயற்கையாவே நம்ம உணவுகள வந்து அந்த பஞ்சபூதங்களால் மூலமாகவே உணவை எடுத்து உட்கொண்டு, நாம வந்து இது உயிர் சக்திய வந்து நம்ம மேம்படுத்தலாம். அப்படிங்கிறத வந்து அந்த பஞ்சபூதங்களால் ஒவ்வொரு நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், ஆகாயம் இந்த 5 மூலமாவே நம்ம உணவ வந்து உட்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத தான் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கத்துக்கிட்டோம் எல்லாமே. அதுதான் வந்து இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஐயா சொன்னாங்க இல்லையா? வாக்கிங், ஜாகிங் போனா என்ன அனுபவம்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் போறோம் அப்படின்னா, அந்த காலையில போகும்போது எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா, இதுவரைக்கும் நான் வாக்கிங், ஜாகிங் போனதில்ல. ஈஸியா ஐயா நமக்கு மகரிஷி ஐயா குடுத்த அந்த உடற்பயிற்சியவே நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே, நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். எனர்ஜி இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த உடற்பயிற்சி செய்யும்போதும் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். பட் அத விட இது என்னன்னா வாக்கிங்கோ, ஜாகிங்கோ போகும்போது, அந்த மூச்ச வந்து நம்மள அறியாமலே நமக்கு வந்து மூச்சு வாங்கும்போது, அந்த காற்ற வந்து இயற்கையாவே நம்ம சுவாசிக்கும்போது, அது மூலமா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி கிடைக்குது. வைட்டல் எனர்ஜி கிடைக்குது. அத வந்து அதுதான் காற்று மூலமா நம்ம உட்கொள்ற உணவு. ஸோ, அத வந்து நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கணும். சன் கேசிங் சொன்னாங்க ஐயா இல்லையா? சூரிய ஒளி மூலமா, அதுதான் நெருப்பு சக்தி. அது மூலமா நம்ம உடம்புக்கு வந்து உணவா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் மூலமாவும் நம்ம எப்படி உணவ உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த இயற்கை வாழ்வியல் முறை தான் நமக்கு வந்து கத்துக் குடுத்தாங்க. அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய உணவு பிளஸ் மருந்துன்னு சொல்லலாம். அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா? "உணவே மருந்து" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5ம் நம்ம உட்கொள்ளும்போது, அதுவே மருந்தாகி, அதுவே நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்கள வந்து குணப்படுத்துது. அத வந்து 2 நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணே ஒண்ணு, எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உண்டு. ஐயா போன உடனே நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு எழுதுங்கன்னு சொன்னாங்க. 2 நாள்ல நான் ஃபீல் பண்ணது வந்து ஒன்லி இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்த வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது வந்து நான் அனுபவத்துல நான் உணர்ந்தேன். அது ஹைட்ரோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதுதான் டோனான்னு சொன்னாங்க இல்லையா? அந்த முறை மூலமா நம்மளோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகுது. ஸோ, இத வந்து அனுபவத்தால தான் உணர முடியும். ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் வந்து அத செஞ்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அங்க போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபாஸ்டிங். நம்மலாம் ஃபாஸ்டிங் வந்து இருப்போம். அந்த ஃபாஸ்டிங்க்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லிக் குடுத்தாங்க. அத வந்து ரொம்ப ரொம்ப அங்க தான் நான் கத்துக்கிட்டேன். நான் வந்து ஒவ்வொரு மாசமும் கண்டிப்பா 2 நாள் ஏகாதசின்னு சொல்லுவேன். ஏகாதசி எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்கள்ல நான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். அது ஆல்ரெடி முன்னாடியே இருந்துட்டு இருந்தேன் தான். இப்ப வந்து நான் அந்த முறைய கத்துக்கிட்டேன். எப்படி ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கணும், அத எப்படி முடிக்கணும். அதான் சொன்னாங்க, முட்டாள்கள் கூட ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனா,
அறிவாளிகள் தான் அதை எப்படி முடிக்கணும்னு ஐயா வந்து ஃபாஸ்டிங் இருந்தப்ப சொல்லி கொடுத்தாங்க, சொன்னாங்க. அது மாதிரி அங்கே அந்த ப்ரொசீஜரை கற்றுக்கிட்டது நிஜமாவே எனக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம். அது ஒன்று நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்டேன். அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபாஸ்டிங் முடிக்கும்போது, நம்ம ஃபாஸ்டிங் இவ்வளோ நேரம் இருந்தோமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது ஒண்ணு. அது எப்படி சாப்பிடணுங்கிறத அடுத்து, ஃபாஸ்டிங் இருக்கும்போதே நமக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வச்சாங்க. எப்படின்னா, நமக்கு வந்து இயற்கை மூலமாக, சூரிய ஒளி மூலமா நமக்கு உணவ உட்கொள்றோம். காற்று மூலமா அதான் காலையில வாக்கிங், ஜாகிங் போகும்போது, அந்த காற்று சுவாசிக்கும்போது, அது மூலமா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜி ஆற்றல் வருது. ஸோ, இந்த ஆற்றலே வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ஜீரண சக்தியையும் கொடுக்குது. அ கழிவுகளையும் நீக்குறதுக்கு நம்ம உடம்புல வேலை செய்யும். இந்த எனர்ஜி வந்து நமக்கு உணவு சாப்பிடாட்டினா கூட, ஃபாஸ்டிங் இருக்கும்போது, நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னு அந்த டான்ஸ் மோர் தென் 1 ஹவர் நாங்க ஆடியிருப்போம். மியூசிக்க போட்டு விட்டுட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே, யாருமே ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாம, அந்த 37 பேரும் ஒரு டான்ஸ் ஆடினோம் பாருங்க. அவ்ளோ ஃபாஸ்ட்டா. ஃபாஸ்ட் பீட் என்ன, ஸ்லோ பீட் என்ன, இனிமையா இசை என்ன, அது மூலமா ஆட விட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கலாம் கேட்குறாங்க, "நீங்க காலையிலலாம் சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு. சாப்பிடல அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீலே வந்து அங்க இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. என்னன்னா, அந்த சவுண்டுல கிடைக்கிற எனர்ஜி வந்து நம்ம வந்து கிரகிச்சு, அந்த எனர்ஜியும் நம்ம உடம்புல போயி, நமக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ, இயற்கையா வந்து உணவு மட்டும் சாப்பிட்டு தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிற மித்து. அந்த மித்த வந்து கலைச்சிட்டு நம்ம இந்த பஞ்சபூதங்களால் ஆன எல்லா உணவுகள் மூலமாவும் நம்ம உணவை எடுத்துக்கிட்டாலே நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர வச்சது எனக்கு இந்த இயற்கை வாழ்வியல் முறை தான். இதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து அடுத்த கிளாஸ் எப்படி வரும்னு ஐயா கேட்டப்ப எனக்கு நான் கை தூக்கல. அப்புறம் யோசிச்சுட்டு பரவால்ல யோசிப்போம். நமக்கு லீவ் கிடைக்கணும். ஏன்னா நான் வேலைக்கு போய்க்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு லீவ் கிடைக்குமா 1 வாரம்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் அங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பா அடுத்த 6 நாள் நம்ம அத எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஆன்லைன்ல இப்ப ஐயா வந்து இதே 3 நாள் வச்சிருந்தாங்க. 3 நாள் மட்டும் தான் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே, ஓகே. அப்பன்னா நம்ம ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். 3 நாள் தானே நம்ம இதே மாரி ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம தான் நேரடியா வந்துட்டோமேன்னு யோசிச்சேன். அப்புறம் என்னன்னு தெரியல. கேன்சல் ஆயி 6 நாள் கண்டிப்பா வரணுன்ற மாதிரி அங்க இது பண்ணாங்களா? கண்டிப்பான்னு சொல்லல. எனக்கு அத வந்து 6 நாளும் நம்ம அட்டெண்ட் பண்ணா நல்லாருக்கும்னு நானும் ஃபீல் பண்ணேன். பட் நெனச்சிட்டு இருந்திருக்கிறேன். பார்க்கலாம். பட் இத ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும் அப்படின்னா, நாங்க எங்களோட அனுபவங்கள நாங்க இன்னைக்கு ஷேர் பண்றது வந்து, நீங்க அத நேரடியா வந்து அனுபவிச்சா தான் நம்மளால வந்து இத உணர முடியும். எது ஒண்ணும் கையில பார்த்துட்டு, இது கேரட்டு, இது பீட்ரூட் இத சுவை தெரியுமான்னு ஐயா சொல்லுவாங்க இல்லையா மீட்டிங்ல? அத உரிச்சு சாப்பிடும்போது தான் அதோட சுவையே தெரியும். அதே மாதிரி இத அனுபவத்தால் உணரும்போது தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், மனசும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ நம்மளோட உயிர் சக்தி ஆகட்டும், ஜீவகாந்த இது ஆகட்டும் எல்லாமே மேம்படும். அதே மாரி நோய் எல்லாமே வந்து இந்த வாழ்வியல் முறையில கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். நம்மள அறியாமலே நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குறைகளும் வந்து நீங்கும். கலையும் அப்படின்றது. இதுல மொத்தமா என்னன்னா, நம்ம உடம்புல கழிவின் தேக்கம் இருக்கு. அந்த தேக்கத்த எப்படி வெளியேத்தலாம்? அப்படிங்கிறது தான். இந்த நம்ம வாக்கிங் போறதும் வந்து நம்ம போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்பெல்லாம் அப்படியே மூச்சு வாங்க வேர்த்திருக்கும். அந்த வேர்வை மூலமாவும் நம்மளோட கழிவுகள நீங்குது. ஸோ நம்மளோட கழிவுகள் நீங்கும்போது, நம்மளோட நோயும் ஆட்டோமேட்டிக்கா நீங்கிடும். இத தான் வந்து நாங்க கத்துக்கிட்டோம் இந்த இயற்கை வாழ்வியல்ல. வாய்ப்பு குடுத்ததுக்கு என்னுடைய அனுபவத்த நான் ஷேர் பண்ணேன். எனக்கு வாய்ப்பு குடுத்ததுக்கு இறை மதன் ஐயாவுக்கும், இறை சாதனை மார்க்கத்துக்கும் நன்றி கூறி, இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மகேஸ்வரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்துமதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒரு டைம் டச் பண்ணுங்கம்மா. அம்மா
வாழ்க வளமுடன். மாதேஸ்வரன் பேசுறேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்திருந்தேங்க. கிளம்புறதுக்கு முந்தின நாள் வந்து சாயங்காலம் எனக்கு முட்டி சுளுக்கி என்னால் நடக்க முடியாத லெவலில் தான் அங்கே வந்தேங்க. நாளைக்கு காலையில் ஜாக்கிங் போக சொல்லுவாங்க. எப்படி போவோம் என்ன பண்ணுவோன்னே தெரியாத லெவலில் வந்துக்கிட்டு இருந்தேங்க. வந்திருந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஜாக்கிங் போகையில் அவங்க அவ்வளவு எனர்ஜெட்டிக்காக வந்து ஐயா கூடவே போனோம். வெகு தூரம் போனேங்க. நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க கொடுத்த கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெம்ப கொடுத்ததுங்க. ஏதோ அண்ணன் வந்து கழிவு நீக்கம் தான் வந்து நோய் அப்படின்னு சொல்லி நோய் காரணம் வந்து கழிவுதான்னு சொல்லி அது நீங்குச்சுன்னா வந்து நோய் குணமாகும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப தெளிவாக இது பண்ணாருங்க. அப்புறங்க இது ஜாக்கிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஓடி ரன்னிங்கு மற்றதெல்லாம் போய் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. ஒரு பஸ் ஏற கூட ஓடுனது கிடையாது. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இப்படி இருந்தேங்க. நல்லா ஓட முடிஞ்சதுங்க. எனக்கு கடைசி வரைக்கும் நல்ல ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லா ஓட முடிஞ்சுது. அப்படி ஓடினாலும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கால் வலி எடுத்துக்கு. அது கூட எனக்கு வந்து ஒன்றும் இடைஞ்சல. அடுத்த நாள் மறுபடியும் வந்து நல்லா ஓடுனேங்க. அந்த அளவுக்கு வந்து ஜாக்கிங் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறங்கம்மா நோய்ங்கிறது ஒன்று தான். எல்லா நோய்க்கும் வந்து வேறுபாடாக எல்லா நோயும் ஒன்று தான். எல்லாமுக்கும் மருந்து ஒன்று தான். அது இந்த இயற்கை உணவு முறை தான் சொல்லிட்டு குரு அண்ணன் நல்லா சொன்னாங்க. ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க. நோயை பற்றி அதனுடைய இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அப்புறங்கம்மா இந்த சுகர் பேஷண்ட் அந்த அம்மா வந்திருந்தாங்க, வயசானவங்க. அவங்க இன்சுலின் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க 2 நாள் இன்சுலின் எடுக்கல சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே இது ஆகலை, நல்லா இருக்கேன். ஃபாஸ்டிங்கில் வந்து அவங்க முழுசாக 3 மணி வரைக்குமே நல்லா இருந்தாங்க. எதுவும் சாப்பிடாம இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபாஸ்டிங் இருந்தால் வந்து நம்ம டயர்டாக அதுன்ட்டு அந்த மன இதுலேயே இருப்பீங்க. அந்த டான்ஸ் ஆடையில் எவ்வளோ எனர்ஜி கிடைச்சது தெரியுங்களா? கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம தலங்கீழ வந்து குரு அண்ணா வந்து ஆடினாருங்க ஆட்டம். அடாடா, அது கண்கொள்ளா காட்சி. சூப்பராக ஆடினாருங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நானும் எத்தனையோ கிளாஸ் போயிருக்கிறேன். இயற்கை உணவு எடுத்திருக்கேன். எல்லாமே எடுத்திருக்கிறேங்க. ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகுன்னா, நம்ம அந்த சாப்பாடு சாப்பிடணும், இதை சாப்பிடணும், ஏதோ ஒரு பலகாரம் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு இது எதை கண்டாலும் வந்து மனசு பாயும். ஆனால் இங்கே வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் கூட நான் அதாவது எந்த இது எடுத்துக்கலீங்க, வெந்த உணவு. அந்த அளவுக்கு வந்து என் மனம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விளக்கம் சொன்னாங்க. இந்த உணவு எடுத்தால் வந்து என்ன ஆகும், எடுக்கலைன்னு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. குரு அண்ணாவுக்கு வந்து சொல்லவே முடியாது. அவர் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கார். இந்த உணவு முறை ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம ஐயா அப்படித்தான். அவர் இதை வந்து அப்படியே உயிராகவே நினச்சி பேசினார். நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குது, அதனால தான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிளாஸ்லேயும் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா அந்த போர் அடிக்காமல் ஒரு தூக்கம் இல்லாமல் கிளாஸ் நல்லா எடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இது வந்து ஒரு அதாவது கர்மா வழி கொடுத்தா தான் வந்து ஒரு இது கலந்து புண்ணியன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதில் கலந்துட்டு ஆன்லைன்லையும் சரி, நேரடியாக கலந்தும் சரி, புண்ணிய ஆத்மான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது வந்து நம்மளுடைய கர்மா வழிவிட்டா தான் கிடைக்கிறது 100% உண்மைங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு கோடான கோடி நன்றிகள். ஐயாவுக்கும் குடும்பத்துக்கும் குரு அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. இந்துமதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதாப்பா? கேக்குதுங்கம்மா, பேசலாம். நான் ஆன்லைனில் கலந்துக்கிட்டேன். அதுவே எனக்கு நல்லா இருந்தது. நேரில் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வாய்ப்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி பயன்படுத்திக்கிறது. முதல்ல வராமல் இருக்கிறத விட நம்ம இந்த வகையிலையாவது வர்றது நல்லதுன்னு நினச்சேன். அந்த டோனா எடுத்துக்கிறதோட அவசியத்தை அவங்க அந்த ஸ்க்ரீனில் வீடியோ போட்டு காமிச்சு பண்ணின போது ஏற்கனவே நான் அது மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். அவங்க சொன்னதுலேருந்தே எனக்கு அது பிடிச்சிருந்தது. என் உடம்புல கழிவு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த உதாரணத்தோட சொல்லையில் அதே உதாரணம் ஐயா சிந்தனை விருந்திலையும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இதுவும் சேரும்போது அந்த டோனாவோட அவசியம் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அதுக்கப்புறம் டோனா படுத்துட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறதுலாம் ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கு அந்த அருண் சர்மா ஐயா வந்து அந்த பையன் வந்து மரத்தடியில் படுத்துக்கிட்டு அவன் கொடுத்துக்குவான் அப்படின்னு சொன்ன போது அந்த சந்தேகமும் தெளிஞ்சு. சந்தேகமும் அப்பப்போ வந்தது.
அது மாதிரி ஒரு ஆளுக்கு இது நான் செய்கிற போது ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யணுமா, எவ்வளோ தேங்காய் வாங்குறது, இப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் இருந்தது சந்தேகம். அதெல்லாம் பார்த்தாக்கா வேறு யாராவது அதை கேட்டு அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிடுறாங்க. அதுக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் ஜாகிங் வந்து எனக்கு சந்தேகம். மண் தரையில் தான் போகணுமா, 6 மணிக்கு மேலே சூரியன் வந்தப்புறம் தான் போகணுமா, இன்டர்நெட்டு சரியாக கிடைக்காதனால நானும் வறண்டாவுக்கு வந்து பார்க்குறேன், அப்படியெல்லாம் பார்க்குறேன், சில நேரம் சரியாக கேட்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, அந்த கிளாஸ் அட்டன் பண்ண மறுநாளில் இருந்தே சாயந்தரம் வெறும் பழம் மட்டும்தான் சாப்பிட்றேன். அந்த அளவுக்கு அது என்ன இது பண்ணியிருக்கு. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜியில் ஒரு 10 வருஷமாக அசௌக்கியப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதில் வந்து இங்கிலீஷ் வைத்தியம், சித்தா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி பார்த்தது, சித்தாவில் இப்படி எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், எதுலேயும் கேட்கல. அப்புறமா அக்கு ஹீலிங் போயிட்டு அவங்க ஜீரண கோளாறு தான் உங்களுக்கு, நீங்கள் ஜீரணம் ஈஸி ஆகிறதா சாப்பிட்டு வாழ்வியல் முறையை கொஞ்சம் மாற்றிக்க சொன்னாங்க. அது மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 75% தீர்ந்துருச்சு. ஒரு 25% தான் இருக்குது. அது இப்போ இதுக்கு வந்தால் சரியாக போகும்னு எனக்கு ஒரு நினப்பு இருந்தது. ஆன்லைனில் தான் வர முடிஞ்சது. சரி, இப்போ இந்த 6 நாள் வகுப்புக்கு டிசம்பர் 5 to 10க்கு நான் புக் பண்ணிட்டேன், மாலதி அம்மா கிட்ட சொல்லி. நேராக வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த சாப்பிட முன்னாடி நாடி சுத்தி செய்யணும் அப்படின்னு ஐயா சிந்தனை விருந்தப்போ சொன்னதுலேருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு வயசு 70 ஆகுது. கொஞ்சம் அப்புறம் தள்ளி போடலாமா, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு பார்க்கலாமா, இப்படி தான் நான் ஓரளவுக்கு இருப்பேன். அது என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த நாடி சுத்தி ஞாபகம் வராமல் தட்டை எடுத்து வச்சு தட்டில் சாப்பாடு வச்சதுக்கப்புறம் திருப்பி போய் நாடி சுத்தி பண்ணிட்டு வந்து சாப்பிட்றேன். அப்படியே அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி பண்ணையில் அது கூட சாப்பிட்றேன்னா அது எனக்கு தெரியல, இல்லை நல்லா எனர்ஜி கிடைக்குதான்னு தெரியல. கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது உடம்புக்கு. அது நல்லா இருக்குது. அப்புறம் இந்த சூரியன் குளியல்லாம் அவங்க சொன்னாங்க. அடுத்து அந்த கேம்ப் வரையில் அந்த ஹேண்ட்லூம் துணி அவங்க கொண்டு வந்து கொடுத்து நம்ம அதை வாங்கி அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டா வீட்டில் வந்து சூரிய ஒளி வருது. ஆனால் என்னென்னா எல்லாம் கண்ணாடி ஜன்னல், அதில் திறந்து விட்டால் தெரியும், ஸ்க்ரீன் போட்டால் சூரியன் போயிடும். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அந்த நேரம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ஐடியா பண்ணி செய்யணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கே ரொம்ப ஆன்லைனில் சரியாக அட்டன் பண்ணலை. பாதி நேரம் இன்டர்நெட் கிடைக்கல, சில நேரம் சத்தம் கேட்கல, எனக்கு கொஞ்சம் கிரகிக்க முடியல. அப்படி எல்லாம் இருந்துமே எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. உடம்புக்கு இப்போ நல்லா இருக்குது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இறைமதன் ஐயாவுக்கு. அங்கே கேரளா சைடு போய் அங்கே போய் கற்றுக்கிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு இங்கே மலையப்பாளையம் வர்றதுக்கே ரொம்ப வீட்டில் விட மாட்டேன்றாங்க. வயசாகி போச்சு, நீங்கள் தனியாக போக வேண்டாம், உங்களுக்கு அது ஒத்துக்காது, இது ஒத்துக்காது, இது சரியாக வராது அப்படின்னு. அப்படி இருக்கையில் மலையப்பாளையத்துக்கு ஒரு வழியாக பேத்திக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்காக வந்துட்டேன். அது வந்ததுனால இப்போ திருப்பியும் வரணும் ஆன்லைனுக்குன்னு கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் கிடைக்கல அனுமதி. ஆனால் இந்த 6 நாள் வகுப்புக்கு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த மாதிரி நல்லபடியாக உடம்பு நல்லா இருக்குது. வெறுமனே ஆன்லைனில் அட்டன் பண்ணி நான் முழுசாலாம் பண்ணலை. நாளைக்கு கருவேப்பிலை ஜூஸ் போட்டுக்கிறதுன்னு கருவேப்பிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் கொண்டு வர முடியுது. அதிரடியாக அங்கே சாப்பிட்டோன்னே இங்கே எனக்கு செய்ய முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வருவோம். ஐயாவும் சொன்னாங்கள்ல, எல்லாத்தையும் வீட்டில் போன உடனே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 6 மணிக்கு நான் கிச்சனுக்கு போனால் தான் சரியாக இருக்கும். அதுக்குள்ளார நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கே வரையில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சந்தேகங்கள்லாம் அப்படியே மனசுலேயே வச்சுருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரேமாவதி ரவி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரேமாவதி ரவி பேசுறேன். நானும் ஆன்லைன்ல தாங்க இத ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். நான் இங்க ராஜபாளையத்து பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ராஜபாளையத்தை ஐயா சொல்ற இடத்துக்கு போய் மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் குளியல் போவேன். நல்லாவே தான் இருக்கும்.
அங்கேயே அவங்க இந்த இப்ப டோனான்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து இனிமா கேன் வாங்கி நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால இருந்து அத உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கேன். ஆனா டோனாவ பத்தி நம்ம ஐயா குரு அண்ணா வந்து ரொம்ப அழகா அத எப்படி உபயோகப்படுத்தணும், என்ன செய்யணும், அ அதுக்கு என்ன குடுக்கணுங்கிறத முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க. அ அத சொல்றதுக்கு முன்னாலேயே நம்ம உடல் கழிவ எப்படி நீக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் குடுத்துட்டு, அந்த உடல் கழிவு நம்மளுக்கு தெரியாமலே நல்லா போற மாரி தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியாமலே அது நம்ம உடம்புல எங்கெங்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றத இதுக்கு முதல்லலாம் பிளம்பியா அழகா இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்து ரசிப்பேன். அப்ப ஐயா சொன்னாரு, கன்னத்துல, தொடையில, மார்பகத்துல, முதுகுல, இந்த கை குண்டு குண்டா இருக்கிற மாரி அப்படி இருந்ததுன்னா, அங்க எல்லாம் உடல் கழிவு இருக்குது. அப்படிங்கிறத சொல்றப்ப கூட நானு ரொம்ப அத கிரகிச்சுக்க கிரகிச்சுக்கல. ஆனா அந்த டோனாவுக்காக ஒருத்தர் சிடி போட்டு காட்டுனாங்க. அப்ப சொன்னாங்க, ஒரு பையன் பிளம்பியா ஒரு 10 வயசு தான் இருக்கும். அவன் எப்படியும் ஒரு 80 கேஜ் இருக்கிற மாரி குண்டு குண்டா இருந்தான். அந்த ஐயா சொல்றாரு, இவங்கள சொல்லிக் குடுத்த ஒரு பேர்லாம் மறந்து போச்சு சாரி. அவர் சொல்றாரு, இந்த டோனாவ எப்படி உபயோகப்படுத்தணும்னா, உபயோகப்படுத்தினா என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குங்கிறத அந்த பையன் குண்டு குண்டா வந்தான். அவனுக்கு 24 நாள் இத குடுத்தோம். 21வது நாளுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரிசல்ட் இருந்துச்சு. ஆனா 24 நாளா அவனுக்கு அ இளநீ தான் குடிச்சான். வேற எதுவுமே குடிக்கல. இந்த டோனாவ டெய்லி உபயோகப்படுத்திக்கிட்டே வந்தான். ஆ எப்பயும் போல தான் அவனுக்கு மோஷன் போச்சு. ஒண்ணும் தெரியலையே! அவனுடைய வெயிட் குறையலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கப்ப, 21வது நாளு பாத்ரூம் போனா, க்யா மியான்னு கத்துனானா. என்னன்னு பார்த்தா, உள்ள இருந்து நீளமா ஒரு புழு 2 புழுன்னாரு அவரு. அப்ப அவங்க அப்பா போய் உடனே அத ஃபுல்லா இழுத்து வெளிய விட்டா, நல்லா 2 புழு நீளமா இருந்துச்சாம். சரின்ட்டு ஆனா அதுக்கப்புறம் அவன் வந்து வெயிட் ஒண்ணும் குறையல. ஆனா நிம்மதியா தூங்கி எழுந்துச்சான். அதுக்கப்புறமா அவங்க 4 நாள் போல அந்த டோனோ உபயோகிச்சு அ தேவையானப்ப எல்லாம் வயித்துக்கு எந்த சாப்பாடுமே இல்லாம, அந்த இளநீர் மட்டும் குடிச்சிட்டே வர்றப்ப, 24வது நாளு புழு உருண்டைகளா டொப்பு டொப்பு டொப்புன்னு வந்து விழுந்துச்சாம். அப்பயும் கத்துனப்ப ஓடி போய் பார்த்தா, நெறைய புழுக்கள் வந்து கெட்டி கெட்டியா வந்து அவனுடைய ஆசனம் வாயிலருந்து கீழ விழுந்துட்டு, அவனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போய் 2 அந்த இளநீ குடிச்சு, கை கால்லாம் குளிச்சு, படுத்து 24ஆம் நாளுக்கு அப்புறம் நல்லா பழைய பிள்ளை மாரி சப்பி போய் உடம்பு சூப்பரா பழைய மாதிரியே வந்து குதிச்சு விளையாடி போனான். அந்த டோனோ உபயோகப்படுத்துற முறையும் அவங்க எங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அதனால உண்டான லாபத்தையும், அதனால நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆனா எனக்கு நிஜமாவே அது கேட்கிறப்ப எனக்கே படபடன்னு இருந்துச்சு. அப்புறமா இப்ப எல்லாம் குண்டா குண்டா ஆள்கள பார்க்கிறப்ப, உடல்லாம் இவளுக்கு கழிவுல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. நிஜமாவே குரு அண்ணா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நம்ம மனசுக்குள்ள அப்படியே அழகா எழுதி வைக்கிற மாரி பேசுறாங்க. சூப்பரா இருக்கு. ஆனா நிஜமாவே நான் ஆன்லைன்ல மட்டும் கேட்டே ரொம்ப நெறைய அந்த சமையல் முறைகள், நமக்கு அந்த 10 விதமான அந்த இது சொன்னாங்க. ஒண்ணொண்ணு அப்பவே எழுதி வச்சிருக்கேன். இருந்தாலும் இப்ப உங்களுக்கு சொல்ல தெரியல. நெறைய விஷயங்கள் அழகா ரியலி அங்க வரணும். கட்டாயம் வரணும். எனக்கும் 70 வயசு ஆச்சுதான்னாலும், மனசுக்குள்ள நானும் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயி, நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவ போனா கூட போதும்னு ஐயா சொல்றாரு. ஒரு 6 நாள் கடவுளேன்னு போய் அங்க விழுந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து எனக்கு வேற பிரஷர் கிடையாது, சுகர் கிடையாது, அவசரம் கிடையாது, எதுவுமே இல்ல. முழங்கால் மூட்டு வலி மட்டும் தான். எனக்கு இதுதான் பாவம், கர்மம். மத்த எது ஆனாலும் நான் என் வேலைகள் நானே பண்ணிக்குவேன், நானே போய் எல்லாம் செஞ்சுக்குவேன். வேகமா நடக்க முடியாதே தவிர, மற்ற எல்லாமே என்னால செய்ய முடியுது. அந்த ஒண்ணுக்காகவாவது கட்டாயம் உடல் கழிவ பத்தி முதல்ல நான் நினைச்சுக்குவேன், இனிமே அப்படிதான் நம்மளுக்கு நல்ல உடல் கழிவு. ஆனாலும் உள்ள இருக்குது அப்படிங்கிற சொல்றப்ப, நான் அத ரொம்ப அனுபவிச்சேங்க. அ எ நான் வந்து ஆன்லைன்ல தான் அந்த உணவு முறைகள் நானும் எழுதி வச்சு, ஒரு சில நாளைக்கு இந்த 3 நாள் தானே ஆயிருக்கு. நேத்து அருகம்புல் ஜூஸ் குடிச்சேன். அ இன்னைக்கு வந்து காலையில கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சிருக்கேன். என்ன 2, 3 வாங்கி வச்சிருக்கேன். காலையில கேரட்டும், அந்த பழம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி ஓரளவு பசி எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓரளவு எனக்கு இந்த இந்த ஆன்லைன் கிடைச்சது மாரி நான் கடவுள்ட்ட வேண்டிட்டே இருக்கேன். ஒரு 6 நாள் போயிரணும் அப்படின்னு
என்னோட சங்கல்பத்தை போட்டுருக்கேன். கட்டாயம் எல்லாரும் போணுங்க. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மதுமதி அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஒரு டைம் டச் பண்ணுங்கம்மா. மலர்விழி அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. முதல்ல இந்த பற்றை வகுப்புக்கு என்னை தூண்டி விட்ட இறை சரோஜா அம்மாவை நான் ரொம்ப வாழ்த்துறேங்கம்மா. அவங்க தான் சொன்னாங்க பற்றை வகுப்பு வந்து 31/1/2. நான் வந்து இறை சாதனை மாதம் 3 மாசம் லீவ் விட்டு அப்பதான் ரீஜாயின் பண்ணி இப்போ பதஞ்சலி குரூப்ல இருக்குங்கம்மா. ஆனாலும் எனக்கு சரோஜா அம்மா மட்டும் அந்த இதை கொடுக்கலன்னா நான் இந்த பிறவி பயனை அடைஞ்சிருக்க முடியாது உண்மையாலுமே. அதுக்கு அப்புறம் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிடுறேங்கம்மா. மதன்குமார் ஐயாவுக்கும், அந்த ராகுல் தம்பி, தேவி, அப்புறம் குரு ராகவேந்திர ஐயாவுக்கும், முருகானந்த அம்மா ஐயாவுக்கும், அந்த ஜோதி அம்மா, இவங்கெல்லாம் இல்லாம அந்த கிளாஸ் நிறைவடைஞ்சிருக்காதுமா. ரொம்ப சிறப்பா கொண்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வோடு நன்றி முதல்ல வைக்கிறேங்கம்மா. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிட்டோங்கம்மா. இது வரைக்கும் எப்படி சாப்பிடணுமோ கடகடன்னு அள்ளி போடுவோம், கடகடன்னு சாப்பிடுவோம். ஆனா அங்க போனோன்னு தான் சொன்னாங்க, எதை சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கிறது குடிங்க, நம்ம தப்பா குடிச்சிருக்கோம், எல்லாமே தப்பு தப்பா செஞ்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம செஞ்சது அத்தனையுமே தப்புன்றது அங்க போய் தான் தெரிஞ்சுதுங்க. எப்படிங்க? தண்ணியை குடிக்கணும்னா கவ்வி குடிச்சு அதை நல்லா கொப்பளிச்சு முழுங்கணுங்களாமா. சுடு தண்ணியை குடிக்க கூடாதுங்களாமா. அதே மாதிரி சாப்பிடும் போதும் கண்ணை மூடி இந்த மெதுவா சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்புறம் பழம் சாப்பிடும் போது சந்தோஷமா சாப்பிட்டேங்க உண்மையாலுமே. ஆனா அந்த சேலட் சாப்பிடும் போது இருக்கு பாருங்க, அப்பத்தான் நம்ம எந்தெந்த உறுப்பெல்லாம் செயல்படுத்தலையோ அந்த உறுப்பெல்லாம் செயல்பட்டுச்சு. அந்த தாடை இருக்கு பாருங்க, உண்மையாலுமே மென்னு முழுங்கறதுக்குள்ள நல்லா கடிச்சு, அது இயற்கை பொருள் எல்லாம் நம்மள மெல்லதாங்க வைக்குது. பழமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாமே மெல்ல வைக்கிறதுனால அந்த தாடை இருக்கு பாருங்க, அப்படி வலிச்சுதுங்க அன்னைக்கு. அப்புறம் தாடை அப்படி வலிச்சுதுங்க. அதுக்கப்புறம் நைட்டு குக்குடு ஃபுட்டு குடுத்தாங்க. அதுவும் அருமையா அது அவங்களே நம்மளுக்கு குக்குடு ஃபுட்டு குடுப்பாங்க. அதோட குறிப்பும் குடுத்துருவாங்க, என்னென்ன போட்டோன்னு. ஆனா அதுல முக்கியமா சொன்னாங்க தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி ரொம்ப முக்கியமானது சொன்னாங்க. அப்புறமா நம்ம இத்தனை நாள் செஞ்ச தவறு என்ன தெரியுங்களா? தேங்காவை எப்போதுமே அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாலேயே போட்டுருவோம். உப்பையும் அப்படியே போட்டு போட்டு பழகிட்டோம். ஆனா அவங்க தேங்காவை சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேங்காவை போடுறாங்க. அதே மாதிரி உப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த உப்பு கூடி இந்துப்பு தான் போடுறாங்க. சாதா உப்பு கிடையாது. உப்பு குடிச்சவன் தண்ணி குடிப்பான்னா சொல்லுவாங்க இல்லைங்களா பழமொழி. அதே மாதிரி அவங்க உப்பு வந்து ஒரு சிட்டிகை நம்ம போட்டோம்னா 80 மில்லி லிட்டர் மில்லி லிட்டர் நம்ம தண்ணி குடிப்போமாமா. அதனால தான் நம்ம சமைச்ச உணவு சாப்பிடும்போது நமக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனா அங்க இருக்கிற வரைக்குங்க எங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்கல. அப்புறம் முதல் நாள் இந்த மாதிரி நடந்ததுங்க. 2வது நாள் ஃபாஸ்டிங் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஐயையோ! எப்படிடா சாப்பிடாம இருப்போம்? அப்படின்னு எல்லாத்துக்குமே கவலை வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே சாப்பிட்டு பழகிட்டோம். கா முதல் நாள் வந்து பூசணிக்காய் ஜூஸ் குடுத்தாங்க. அப்புறம் சாலட் குடுத்தாங்க. அப்புறம் பூசணிக்காய்ல அது அரசாணிக்காயிலேயே குழம்பு வச்சு அவ்வளோ அருமையாங்க. எல்லாம் முளைப்பயிர் கட்டுனது எல்லாமே குடுத்தாங்க. அங்க வேலை செஞ்ச ஆனா எல்லாருமே சிறப்பா எல்லா காய்கறி கட் பண்ணணும். ஒரு குடும்பத்தோட அந்த கல்யாண வீட்ல எப்படிங்க? கட் பண்ணிட்டு ஆனா பேசாம கட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸ்டார்ட்டிங் அப்படி தவறு பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்களே திருந்திட்டோம். உண்மையாலுமே அதான் சொல்லணும். அதுக்கப்புறங்க அடுத்த நாளு மணத்தக்காளி ஜூஸ் எல்லாம் குடுத்தாங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சுத்தமா ஒண்ணும் இல்ல. ஆனா அன்னைக்கு கிளாப் பண்ண வச்சாங்க, ஆட வச்சாங்க. எங்களுக்கே தெரியலைங்க. எங்களுக்கு இவ்ளோ எனர்ஜி நம்மள்ட்ட இருக்குதான்னு. மகரிஷி சொன்னது பூமிக்குள்ள இருந்து நம்மளுக்கு எனர்ஜி வரும்ன்றத அன்னைக்கு நமக்கு ப்ரூஃப் ஆச்சுங்க. அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. அவங்க சொல்ற அ இயற்கை வாழ்வியல குருவா இருந்த லட்சுமண் சர்மா ஐயாவும், அதோட சேர்ந்து கணேசன் சர்மா ஐயா, இப்ப அருண் சர்மா ஐயா வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம முதல்ல நன்றி சொல்லிக்கணுங்க. ஏன்னா அவர் வழியா கொண்டு வந்ததுனால தான் இந்த லட்சுமண் சர்மா ஐயா வந்து மகா பெரியவரையும் நம்ம ரமண மகரிஷி எல்லாம் கேட்டு வேதத்தெல்லாம் கேட்டு அவருக்கு ஒரு நோய் இருந்து
அது ஒரு புக்கு பார்த்து அந்த புக்ல நோயே உனது நண்பன் போட்டிருந்த உடனே அந் அந்த புக்கு பேர் கூட நியூ சயின்ஸ் ஹீலிங் போட்டிருந்தாங்க. அந்த புக்க பார்த்து தான் அவரே வந்து இத்தனை இயற்கை வாழ்வியலே குடுத்துருக்காருங்க. ஆனா கொடுத்தது குருநாதர் ராகவேந்திர ஐயார் வந்து இயற்கை வாழ்வியல், வரலாறு, தெய்வீக அறிவியல், உடல் நலம், மனநலம், பிராணசக்தி சிக்கனம்னா நம்ம இது வரைக்கும் செலவு தான் செய்ய முடியும், சேமிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாருங்க. நம்ம புலன் வயல்ல இருந்து எத்தனை எதிர்க்கணும், அப்புறம் ஒற்றுமை அதெல்லாம் பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாவும் இருந்ததுங்க. அப்புறம் முருகானந்த ஐயா வந்தாரு. வான் சிறப்பை பத்தி அழகா நமக்கு உண்மையாலுமே நீரை பத்தி நம்ம நீர்த்த நன்றி உணர்வோடு இருக்க மாட்டோங்க. ஆனா வான் சிறப்பு படிச்சுட்டு நீங்க தண்ணியை பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து உங்களை வந்து நீர் பாக்குது. அதெல்லாம் சொல்லும்போது அருமையா இருந்ததுங்க. அவர் சொன்னாரு ஒரு வார்த்தை, இதுவரை ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எல்லாம் செய்ய தேவையில்லை. ஜீவகாந்த செலவு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம செலவு பண்றோன்றத இந்த ஓட்டையை அடைச்சாலே போதும், நம்ம ஜீவகாந்தம் செலவாகாதுன்னு சொன்னாருங்க. அவ்வளோ நன்றி. அப்புறம் சூரியன் பிறந்தது எதனால அந்த பாட்டெல்லாம் போட்டோன்னே அவ்வளோ திருப்திங்க. உண்மையாலுமே முருகானந்தாவுக்கும் நன்றி சொல்லணும். குரு ராகவேந்திரையா எங்க கூடயே பயணம் பண்ணாரு. ஜோதி அம்மாவும் எங்களோட மதனையாவும் எல்லாரும் எங்களோட பயன் பண்ணிட்டு இருந்ததுனால முருகானந்தா மட்டும் அந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாருங்க. மற்றதெல்லாம் சிறப்பா இருந்ததுங்க. ஆனா போயிட்டு வர வரைக்கும் உண்மையாலுமே போகும்போது எப்படிடா இருக்கும்னு எனக்கு இது வரைக்கும் நான் போகணும்னு நினைச்சேங்க. அந்த சிறப்பு விழாக்கே போகணும்னு நினைச்சேன். ஆனா போக முடியாத சூழல். ஆனா அந்த பற்றவைக்கு தான் எனக்கு இரையாற்றல் கொண்டு வந்து சேர்த்தணும்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. நிறைவா இருந்தது. போனோடனே தனபாக்கியமா தான் பார்த்தேன். அவங்களும் நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்படியே இருந்துட்டோம். அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து கிளாஸ் எல்லாருங்க என் கூட இருந்தவங்க அத்தனை பேர் 37 பேருமே சிறப்பானவர்கள். ஆனா ரொம்ப புண்ணியம் பண்ணதுனாலதாங்க நாங்கெல்லாம் கலந்துக்கிட்டோம். ஆன்லைன்ல கலந்துக்கிட்டவங்க கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாம் 6 நாள் இருக்கிற வகுப்புலயும் கலந்துக்கலாம். நம்ம இறையுணர்வு கண்டிப்பா பெறலாங்க. அதுக்கு முக்கியமா ஐயா சொன்னது என்னன்னா, நம்ம இயற்கை வாழ்வியல்னா என்னன்னா தேவை 3 காப்பு 3ஓடு இணைந்து இறைநிலையை அடையிறது. இதுல எல்லாம் தேவையும் காப்பும் நீங்க பூர்த்தி அடைஞ்சிட்டாலே நம்ம அதுக்கப்புறம் ஒழுக்கத்தோட இருந்துட்டோம்னாலே போதும். அறநெறி வாழ்க்கையோட இறைநிலை முழுமை பேர் அடையறதுக்கு தான் நம்ம வாழ்வின் நோக்கம். அந்த இயற்கை வாழ்வியல நம்ம கடைப்பிடிச்சாலே போதும்ன்றது அவ்வளோ இதா சொன்னாருங்க. அதே மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்க. டோனாவை பத்தி போட்டு காட்டினாங்க. டோனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. காலையில 2 நேரம் 2 வேலை செய்யறோம். நைட்டு வேலை இங்கே வந்தாலும் அந்த பழக்கம் ஆகலைங்க. செய்யறோங்க. அதே மாதிரி கண்ணை கிளீன் பண்றது, அப்புறம் சூரியன் கிரேஸ் ஜாகிங் முதல் நாள் போகும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்மளை விட வயசானவங்க எல்லாம் ஜாகிங் போறாங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையாலுமே அந்த பொறாம குணம் வந்துச்சுங்க. அடுத்த நாள் என்னன்னா, எனக்கு கல்யாணி அம்மா வந்தாங்க. அவங்க தான் ஒண்ணும் இல்லப்பா, நீ மெதுவா ஸ்லோவா போன்னு என்னை கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் முதல் நாள் போனதை விட அடுத்த நாள் ரொம்ப நல்லாவே போனேங்க. ஆனா பொறாம குணம் வரவே இல்லைங்க. 2வது நாள் முதல் நாள் வந்து காலெல்லாம் வலிச்சுது. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாம் ஒண்ணுமே ஆகலைங்க. ரொம்ப சிறப்பா இருந்த சந்தோஷமா இருந்தேன். எப்ப எங்க போயிட்டு வந்தாலுமே நானும் படுத்துக்குவேங்க. இன்னைக்கு காலையில அவ்வளோ சுறுசுறுப்பா இருந்தேங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நானா இப்படி இருக்கிறேன்றதை எனக்கே ஆச்சரியப்பட்டு போனேன். ஆனா அதே மாதிரி நல்ல நிறைவா இருந்தாங்க. ஆனா எனக்கு ஒரு சில தொந்தரவுகளை இருந்ததுங்க. ஏன்னா கழிவு வெளியேற்றும் போது அவங்க சொன்னாங்க, கழிவு வெளியேற்றும் போது ஜீரண சக்தி நடைபெறாது. ஜீரண சக்தி நடைபெறும்போது கழிவு வெளியேறாது. ஆனா எனக்கு கழிவு வெளியேற டைம் வந்ததுனால எனக்கு தலைவலி, வாமிட் எல்லாம் இருந்ததுங்க. என்னை போய் படுக்க சொல்லிட்டாங்க. நான் போய் படுத்துட்டேன். உண்மையாலுமே அப்புறம் தலை வலிச்சுன்னா பத்து போட சொன்னாங்க. பத்து போட்டு படுத்துட்டேங்க. உண்மையாலுமே படுத்ததுக்கு அப்புறம் நல்ல ரிலீஃப் தெரிஞ்சதுங்க. இது வரைக்கும் தலைவலி நம்ம காய்ச்சல்னா மட்டும்தான் பத்து போடுவோம்னு ஒரு துணியில கர்ச்சீஃப்ல எடுத்து ஈர துணியில அப்படியே நெத்தியில 10 தாங்க போட்டேன். உண்மையாலுமே கொஞ்ச நேரம் அப்படியே அசந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆச்சு பாருங்க. அவ்வளோ எனர்ஜி கொடுத்ததுங்க. அப்புறம் ஒரு நிறைவானது ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் அவங்கள போய் வாழ்த்தும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க. இதெல்லாம் இறை மதனையாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. மதனையாவோட அப்பா வந்து எங்களுக்கு பரிமாறுறதெல்லாம் இதை போட்டுக்கோங்க, சாப்பிடுங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க. அவ்வளோ அன்பு. அங்க வேலை செஞ்சவங்களும் அவ்வளோ அன்புங்க. அவ்வளோ அன்பும் அவ்வளோ என்னமோ தெரியல. நம்ம போன ஜென்ம புண்ணியமோன்னு தெரியல. எல்லாத்தோட ஜாலியா இருந்துட்டு வந்தேங்க. அதனால என்னோட பாலிசி டேக் இட் ஈஸி பாலிசி. ஜாலியா இருந்தேங்க. மகிழ்ச்சியா இருந்தேன். சிறப்பா இருந்தோம். எல்லாருமே சிறப்பா இருப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. துரையரசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? பேசுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மதனையாவுடைய சிந்தனை வகுப்புலேயே இந்த நடந்த நிகழ்வுகளில் பாதிக்கு மேலே அவரே வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் தான் நான் அட்டன் பண்ணேன். ஆனால் நேரடியாக வர்றதுக்கு நான் வந்து விருப்பமெல்லாம் கொடுத்த பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால என்னால் வர முடியல. அந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணியிருந்த மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒருத்தர் இருப்பார், இப்போ 80. அவர் வர சொல்றதுக்கு நானும் வர்றேன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினதே நாங்கள் தான். ஆனால் என்னால் வர முடியல. ஆனால் அவர் வந்து நீட்டாக எல்லா கிளாஸையும் நல்ல முறையில் கலந்து கொண்டு வந்ததாக என்கிட்ட வந்து காலையில் ஃபோன் பண்ணி சொன்னார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரில் வர முடியல அப்படிங்கிறதுல மிகவும் எனக்கு வருத்தம். இருந்தாலும் நான் ஆன்லைன் கிளாஸில் தொடர்ந்து 3 நாளும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சதெல்லாம் வந்து என்னால் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நானும் வந்து ஃபாலோ பண்ணினேன். இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம குரு ஐயா வந்து குரு அண்ணா அவங்களுடைய கிளாஸ் வந்து எடுக்கும் பொழுது மிகவும் எளிமையாக எடுத்தார். அதே மாதிரி இந்த கண்ட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக அவருடைய எளிய முறையில் யாரையும் புண்படுத்தாமல் போய்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப மிகவும் எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் எந்த ஒரு சீக்ரெட்டும் இதில் இல்லை. ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து இந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு போனாங்க. நோயினா ஒன்று, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுனா ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். வெளிப்படைத்தன்மை, ஒளிவு மறைவு இல்லாமல் எப்போ எல்லா விதமும் புரிகிற மாதிரி அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அந்த முருகானந்த ஐயா எடுக்கும் பொழுது அது நேரில் இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒரு நல்லா இருந்திருக்கலாம். ஆன்லைனில் கவனிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் முழுசாக ஃபாலோ பண்ண முடியலை. அதுதானே தவிர மற்றபடி கிளாஸஸ் எல்லாம் வரைஞ்சு கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான். ஏன்னா தேடுதல் வந்து எனக்கெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை. இப்போ நான் ஓய்வு பெற்றுட்டு வீட்டில் இருக்கறனால இதுகளெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது, அதுவும் ஒரு டிசிப்ளினாக அதை வந்து ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கும் பொழுது இதனுடைய பலன் வந்து என்ன மாதிரி தேடுதல் இருந்தவங்களுக்கு தான் வந்து அதனுடைய பலன் வந்து மிகவும் ஒரு அற்புதமாக தெரிஞ்சிருக்கும். தேடிக்கிட்டே இருக்கிறத விட இது போன்ற நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு வைராக்கியமாக அதை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுதான் நம்மங்களை கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் நமக்கும் பெரிய பலனாக இருக்கும்னு சொல்லி, அடுத்த வகுப்பில் ஒரு 6 days கிளாஸில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். வாய்ப்பு கிடைத்தால் ஐயா அவர்களுக்கு நன்றி. இறை மார்க்கத்துக்கும் மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுப்பிரமணியம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா, கேக்குது. வாழ்க வளமுடன். நான் சென்னையிலேருந்து வரேங்கம்மா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மலைப்பாளையத்தை பார்க்கணும், மதன் ஐயாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் முதல்ல எனக்கு விருப்பமாக இருந்தது. முதல்ல ரொம்ப நாள் ஆச்சு அங்கே வந்து வரேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இப்போ தேங்க்ஸ் சொல்கிறது மாலதி அம்மா தான் எங்களது ஒருங்கிணைச்சி கூட்டு போனாங்க. மாலதி அம்மா, மதன் ஐயா மிக்க மிக்க நன்றி. அங்கே போனதுக்கப்புறம் முதல் நாளே எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இதை விட நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு நாளே வந்து குரு ஐயா வந்து ஒரு ஸ்பார்க் வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி விட்டார். உடல் ஆரோக்கியம் இழந்துட்டுனா எல்லாமே போயிடும். முதல்ல மரியாதை போயிடும், மன அமைதி போயிடும், மற்றவங்ககிட்ட போய் நம்ம கையேந்தணும், பொருளாதார இழப்பு போயிடும், கண்ணை விற்று சித்திரம் வாங்குவது போல் ஆகிடும்ன்ற மாதிரி சொன்ன முதல் நாளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பொறுமையாக அமைதியாக ஒரு டாப்பிக்கை மொத்தம் ஒரு 14-15 டாபிக் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 3 நாளில் ஒரு 5-6 டாபிக் மட்டும் தான் எடுக்க முடியுது அவங்களால. எல்லாமே ரொம்ப கிறிஸ்பாக டீட்டெயில்டாக ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. அவர் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் இதில் வந்து முக்கியமாக அந்த உணவை பற்றி சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா நீர் சத்து, நார் சத்து, உயிர் சத்து இந்த 3 இருக்கிற உணவாக சாப்பிட்ணுன்றாங்க. அது மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதால
இதெல்லாம் ஒரு சில விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாம இவெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வேலைங்கள்லாம். அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது காலையிலேருந்து இந்த ஒழுக்கம் மெயின் வந்து ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இருந்துட்டா எல்லாமே வந்துடும். அதான் மெயினாக சொல்ல வந்தது. காலையில் எழுந்து அந்த 4:30 மணிக்கு போடுறாங்க. தவத்திலேருந்து தீப பயிற்சி, கன்னட பயிற்சி, இதுமாரி ப்ரொசீஜராக தவ பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாக்கிங் ஜாக்கிங் போகிறது, சன் கேசிங்கு, அப்புறம் உடற்பயிற்சி, அப்புறம் காலைல அந்த இது தர்றது, இந்த ஆல்கலைன் ஜூஸு, அப்புறம் அந்த டோனா கொடுக்குறது, குளிச்சுட்டு வர்றது, இதெல்லாமே ஒரு ப்ரொசீஜராக அழகாக பிளான் பண்ணி நம்ம மதன் ஐயாவுக்கு முக்கிய நன்றி சொல்லலாம். ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு வந்து கேப்பே விடலை. சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ப்ரோக்ராம் இருந்துனே இருந்தது. நடுவில் உங்களுக்கு வியாதிகள்லாம் எழுதுங்கிறதுன்னு சொன்னாங்க. வந்து வியாதி எழுத முடியல. ஆக்சுவலாக ஒன்று சொல்லலாம். எனக்கு மெயினாக எனக்கு வந்து சிவியர் அல்சர் ப்ராப்ளம். அந்த அல்சர் ப்ராப்ளத்தில் வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியுமான்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. எனக்கு சாப்பிடலாம் முடியாது, வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அவர்கிட்ட போய் எனக்கு கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பண்ணுங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நான் வந்து சாப்பிடாம அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் டான்ஸ் ஆட விட்டாங்க பார்த்தீங்களா. டான்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக அந்த வயிறு எரிச்சல ஒன்றுமே தெரியல. எனர்ஜி இன்னும் கூடி போச்சு எங்களுக்கு. அந்த அந்த இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து எனக்கு சுத்தமாகவே வயிறு எரிச்சல் இருந்தால் உடம்பே ரொம்ப லைட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ரொம்ப நான் இங்கேருந்து போகும்போது அவர் சொன்னார், நிறைய பேர் வந்து 10 கிலோ வந்து நீங்கள் கழிவுகளை சுமந்தான் போயின்னுக்கிறீங்க அப்படி சொன்னார். அங்கே போன பிறகு ஒரு 2-3 நாள் வந்து நாங்கள் டோனா கொடுத்து அது அப்போ தான் தெரியுது இந்த அளவுக்குலாம் நம்ம இருக்குமான்றது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டோனா கொடுத்து அதை கிளியர் பண்ணி பண்ணுறதுன்றது அது இது மட்டும் இல்லை, மன விஷயமாகவும் மனசு ரீதியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதான் முக்கியம். அங்கே வந்து இயற்கை சூழல் முக்கியம். அது வந்து முக்கியம். அப்புறம் ரிச் ஆக்சிஜன். காலைல எங்களை கூட்டின்னு அந்த 2 நாளுமே அவர் எங்களுக்கு கூட அவர் போன தூரமே எனக்கு 62 வயசு ஆகுது. அவர் கூடவே நான் மேக்ஸிமம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தப்போ ரொம்ப லைட்டாக இருந்தது. ரொம்ப ஆனால் இதை வந்து இந்த கிளாஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. நல்ல வேளை நான் வந்து சும்மா மலையப்பாளையம் பார்க்கணும், மதன் ஐயாவை நேரடியாக பார்க்கணுன்ற இதில் வந்தோம். ஆனால் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல். எல்லாருமே வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பயன்படணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடைசி நாள் அன்னைக்கு எல்லாத்தையும் சொன்னார். ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தார். நாங்களாம் இவர் என்ன பண்ணார், மதன் ஐயா வந்து எல்லாத்தையும் கடகடன்னு எழுதி டைப் அடித்து இதுலேயே அனுப்பிச்சி விட்டார். என்னென்னலாம் பண்ணணும் போனோம் வரணுன்றது. பட் இது வீட்டில் வந்து இது வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதான் இருக்குது. அவங்ககிட்ட புரிகிற அளவுக்கு நம்ம எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அங்கே கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிறது நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது நம்ம உடலுக்காக, நம்ம தேவைக்காக, நம்ம ஆன்மாக்காக, நம்ம வந்த நோக்கத்தை அடையிறதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கணும்ன்றதான் மெயின் எண்ணம். அது இருந்தால் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா போனால் வந்து சரி வராது, நீங்கள் நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அதேமாரி இருங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக நம்ம தான் புரிய வச்சு கொண்டு வரணும். இப்போ நாங்களே வந்து சமையல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ நாங்களே ஒன்று பிளான் பண்ணி நாளைக்கு என்ன பண்ண போகணுன்றதை எடுத்து வச்சுட்டு நான் பண்ண ஆகிறேன். அவங்க கூடயே நானும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். மிக்க சந்தோஷம். மாலதி அம்மாவுக்கு சந்தோஷம். என் கூட வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் கூட இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். குரு ராகவேந்திர ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அண்ட் ஆல். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. 2-3 நண்பர்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து நான் இப்போ படிக்கிறேன். ஒரு நிமிஷம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது பெயர் தனபாக்கியம். AP3 நவம்பர் 31-1-2 தேதிகள் நடைபெற்ற NHS என்ற இயற்கை வாழ்வியல் வகுப்பு எனக்கு பெரு வியப்பாகவும் மனநிறைவாகவும் இருந்தது. இது ஒரு வாழ்வியல் முறை. வாழ்ந்து பார்த்துத்தான் உணர வேண்டும். நான் உணர்ந்தேன். நான் காரச்சுவையை ஓரளவு விரும்பி சுவைப்பேன். இன்று மதியம் பிரயாணத்தின் போது எடுத்துக்கொண்டு வெளியே வாங்கி சாப்பிட்ட உணவால் அதில் உள்ள காரச்சுவையால் எனது நாக்கு ரொம்ப துன்பப்பட்டது. நா வறட்சியானது. இப்போது டைப் செய்து கொண்டிருக்கும் போதும் நா வறட்சி உள்ளது. 1 லிட்டர் தண்ணீர் குடித்தாகிவிட்டது. ஒரு பயனும் இல்லை. கடந்த 3 நாட்களாக NHSல் அருந்திய உணவுகளால் தாகம் என்ற உணர்வு மிதமாக, உடம்பு லகுவாக இருந்தது. இந்த அனுபவம் ஒன்றே
இயற்கை வாழ்வியலின் மேன்மையை எனக்கு நன்கு புரிய வைத்தது. மற்றும் டோனா மூலமாக மலக்கழிவை இயற்கை வாழ்வியலின் வெளியேற்றுகின்ற முறை எனக்கு புதியது. முயற்சி செய்து பார்த்ததில் நல்ல விளைவை கண்டேன். எனது வீட்டிலும் இதை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளேன். டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 6 நாள் முகாமில் கலந்து பயன்பெற உள்ளேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். பிரயாணத்தில் இருந்துட்டு அவங்க டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். செல்விமணி அம்மா அவங்க பாம்பாட்டி குழுலேருந்து அனுப்பியிருக்காங்க. நான் பட்டறை வகுப்பு அனுபவ உரை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மற்றும் உடல் நலம், ஆரோக்கியமான உணவு பற்றியும் சொன்னது மிகவும் சிறப்பு. டோனாவை பற்றியும் தெரிந்து கொண்டேன். அடுத்து நோய், மருந்து, சிகிச்சை, உணவு எல்லாம் ஒன்றுதான் என்றும் எல்லாவற்றுக்கும் இயற்கை வாழ்வியல் முறையை கடைபிடித்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று பொருள் தெரிந்து கொண்டேன். டோனா பற்றி டாக்டர் அருண் சர்மாவின் உரை மிகவும் தெளிவாக இருந்தது. அதன் பயன்களை நன்கு புரிந்து கொண்டேன். நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா செல்விமணி அம்மா அனுப்பியிருக்காங்க. அடுத்து வாழ்க வளமுடன்மா. அம்மா அவங்க இன்னும் கொஞ்சம் செல்விமணி அம்மா வந்து வாய்ஸில் அனுப்பியிருக்காங்க. ட்ரெயின் சவுண்டு எனக்கு நம்ம ஜூமில் இருந்துக்கிட்டோம் என்னாலையும் சரியாக கேட்க முடியல, அந்த நாய்ஸியாக இருக்குது. அம்மா வாய்ஸ்லேயே அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம பட்டறை வகுப்பு குழுவிலே அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரோசரி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அவ்வளவு நிறைவு பண்ணிட்டாங்களா? ஆமாம்மா, நிறைவு பண்ணிட்டாங்கம்மா எல்லாரும். சரிங்க. சரி, ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அருமையான பட்டறை வகுப்பு அனுபவத்தை பத்தி எல்லாருமே மிக சிறப்பா சொன்னாங்க. அதாவது எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, முக்கியமா உணவுதான் மருந்தே அப்படின்னு. அந்த அவங்க சொன்ன ஒவ்வொரு இதுலயுமே உணவுதான். ஆனா அதை எப்படி எடுத்துக்கணும்? மதுமதி அம்மா கூட சொன்னாங்க, பஞ்சபூத உணவு, பஞ்சபூத உடலை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு அந்த அந்த உணவு பஞ்சபூதங்கள், உடம்பு பஞ்சபூதம். அப்போ இயற்கையில கிடைக்கிற அந்த பஞ்சபூதத்தை வச்சு நம்ம உடம்ப எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுக்காக அந்த உணவையும் அப்படியே நம்ம எடுத்துக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம உடல் தூய்மையாகுது அப்படின்றத சொன்னாங்க. ஆனா எல்லாருமே அங்க உள்ள அனுபவங்களை வந்து சொல்லும் போதும் நம்ம கேட்கும் போதும் உண்மையாவே ரொம்ப வியப்பாதான் இருந்துச்சு. ஏன்னா டோனாவை பத்தி எல்லாருமே சொன்னாங்க, எப்படி அந்த கழிவு நீக்கம் பண்றது அப்படின்றத பத்தியும். ஒரு அம்மா வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொன்னாங்க, பிறவி பயனையே அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கவே வந்து நல்லா தான் இருந்தது. இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பா வந்து இறை சாதனை மார்க்கத்துல உள்ள எல்லாருக்குமே வந்து பயன்படணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம பண்ற உடற்பயிற்சியில நமக்கு கிடைக்கிற அந்த எக்ஸசைஸ், நம்ம பண்ற எக்ஸசைஸ்ல நமக்கு கிடைக்கிற அந்த என்ன சொல்றது, நம்ம கிடைக்கிற அந்த ஒரு எனர்ஜி அங்க பண்ற அந்த வாக்கிங் ஜாக்கிங் மூலமாவே நமக்கு கிடைக்குதுன்னு அம்மா சொன்னாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு வேகமா நடக்கிறோமோ அந்த நடக்கும்போது நமக்கு மூச்சு வாங்குது. அப்போ அந்த காற்றை வந்து நம்ம உணவா எடுத்துக்கிறோம். அந்த காற்று மூலமாவும் நமக்கு வந்து ஒரு உணவு கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு. அதே போல சூரிய குளியல் பத்தி சொன்னாங்க ஒரு அம்மா. இந்த மாதிரி அதுவே வந்து ஒரு மருந்து தான் அப்படின்னு. அதே போல மறுநாளுக்கு ஃபாஸ்டிங் ப்ரொசீஜரை பத்தியே ஒரு வித்தியாசமா எனக்கு எல்லாருமே விளக்குனாங்க. அவங்களோட அனுபவங்கள் வந்து கேட்க கேட்க ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து இதுல கலந்துக்கல. ஆனா அவங்க சொன்ன அனுபவங்கள் எல்லாமே சாப்பிடும் போதுதான் எல்லாரும் எனர்ஜி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லும் போது சாப்பிடாத அன்னைக்கு வந்து நாங்க அவ்வளோ எனர்ஜியா இருந்தோம். 1 மணி நேரம் அந்த பாட்டு டான்ஸ்ல நாங்க ஆடும்போது அந்த எனர்ஜியே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுக்குமே வந்து அதிக சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதே போல நம்ம உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி எல்லாமே வந்து அதுல வந்து மேம்படும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது.
எந்த அளவுக்கு அது மூலமா ஒரு அம்மா சொன்னாங்க 67 கிலோ இருந்தேன், இப்ப 10 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவங்க ரொம்பவே அனுபவிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே பயன்படணும் அப்படின்றதுதான் வந்து எங்களோட வேண்டுகோளும். நாங்களும் அத பயணிக்க வந்து ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி. அனைத்து அன்பர்களும் வந்து இதுல பங்கெடுத்து அனுபவ உரை பேசிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி